ஆண்டவர் தாம்பி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களை தேவன் கடாட்சிப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை நினைத்து அருள்வார். அதனால் சந்தோஷமாக இருக்கு. தேவன் உங்களை கடாட்சிக்கிற தேவன் அப்படின்னா இரக்கம் செய்கிறவர், அல்லது அவருடைய வாக்கு தத்தத்தை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனையோ நாளாயிட்டு, வாரங்களாயிட்டு, மாதம் ஆயிட்டு, நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல, இல்லை ஆண்டவர் எனக்கு தரவில்லை. பொதுவாகவே உலகத்தில் சொல்லுவாங்க, என் ராசியாக எப்படி பாஸ்டர் எனக்கு கிடைக்கவே செய்யாது அப்படிலாம் நீங்கள் நினைத்து மனம் கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த கலக்கத்தோடு இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லை, நான் எத்தனையோ வருஷங்களாக ஜெபம் பண்ண இந்த ஜெபத்திற்கு எனக்கு பதிலே கிடைக்கல, ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய சங்கீதக்காரன் சொன்ன போல் அவருடைய வாக்கு தத்தங்கள் இங்கே அப்படின்னு கேட்குற அந்த நிலைமையில் நீங்கள் வெளியில் சொல்லாமல் உங்கள் மனதில் அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். அதனால் நம்ம ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி, நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் ஒன்று சொன்னால் அதை கண்டிப்பாக செய்வார். கடாட்சிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி மல்கியா 3:17 வாசிக்கும் போது அதனுடைய கருத்தை நான் புரிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நான் ஒரு மனுஷன் தனக்கு வேலை செய்கிற தன் குமாரனை, பாருங்க, சும்மா இருக்கிற குமாரனுக்கே நல்லா செய்வார், ஆனால் வேலை செய்கிறவனுக்கு எப்படி கடாட்சிப்பார்? எக்ஸ்ட்ரா, அப்படி தானே? அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். உங்களை கடாட்சிப்பேன் அப்படின்னா உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால் இயேசு நம்மளை மறந்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருபோதும் மறக்க மாட்டார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கு, உன் மதிலில் எப்போது எனக்கு முன்பாக இருக்குது. நீங்கள் ஏன் கவலைப்படுத்துங்க? மறந்துட்டார்னு நினைக்காதீங்க. நினைத்தருள்வார், கடாட்சிப்பார் அப்படின்னா சொன்னதை செய்வார். கண்டிப்பாக அவருடைய இரக்கங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், உங்களை கடாட்சிப்பேன் அப்படின்னு இருக்கிறார். அதனால் அவர் சொன்னது தான். பைபிளில் பார்க்கும்போது வயோதிப காலத்தில் போய் ஆபிரகாம்கிட்டையும் சாராள்கிட்டையும் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னா சாராள் விழுந்து சிரித்தான். நானே கிளவி ஆகிப்போன்னு அவர் ஒரு கிழவர். எல்லாம் முடிஞ்சு போன நேரத்தில் இந்த வார்த்தை கூட இந்த உங்களுக்கு அப்படி இருக்கலாம். என்னப்பா சொல்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் என்னது நானே தேற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் அப்படி ஒரு சாதாரணமாலாம் எல்லாம் கிடையாது. வாக்குத்தத்தம் சொன்னார், வருஷங்கள் ஆகிருக்கலாம், 25 வருஷம் போயிட்டு இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றாமல் போனார் அப்படின்னா கிடையாது. தேவன் நிறைவேற்றவர், கடாட்சித்து அருள்கிறவர் அப்படின்னா அது என்ன சொல்கிறது? கண்டிப்பாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார், சொன்னதை செய்வார் அப்படின்னா. கடாட்சி தருகிறவர் அப்படின்னா கண்டிப்பாக, நிச்சயமாக, சத்தியமானவர். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக செய்வார். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். பார்த்தீங்களா? அவருடைய வேலை வந்துட்டுன்னு அர்த்தம். சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். பாருங்கள், ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு சொன்னதை நினைத்து கரெக்டாக அற்புதமான ஒரு பிள்ளையை கொடுக்குற. பார்த்தீங்களா? அவள் கர்ப்பவதியாகி ஈசாக்கை பெற்று மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வரைக்கும் நம்ம விசுவாசத்தின் தகப்பன்னு ஆபிரகாம் தான் நினைக்கிறோம், சாராளை தான் நினைக்கிறோம். அதே தேவன் உங்களோடு பேசுகிறார். வருஷங்கள் போட்டு நீங்கள் கலங்காதீங்க, சொன்னதை நிறைவேற்றி உங்களை கடாட்சித்து கண்டிப்பாக கழிப்பாக மாற்றார். காட் பிளஸ் யூ.